ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸ் 8 மேக்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்க சாப்டர் 2 பவர் பிளே பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 8 கண்டினியூஷன். ஸோ இதில் நம்ம பேஜ் நம்பர் 44 இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் 1 to 6 பார்க்க போகிறோம். அண்ட் மீதி கொஷின்ஸ் பார்ட் 9 வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிகர் இட் அவுட்டில் ஃபர்ஸ்ட் கொஷின் 2 power 224 divided by 4 power 32. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது. நம்ம 4 வந்து 2 பவர்லேயே மாற்றலாம். ஏன்னா 4 வந்து 2 ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். ஸோ 4ங்கிற இடத்துல நம்ம 2 ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இப்போ பவருக்கு மேலே பவர் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி மாற்றலாம்னா 32 into 2 இந்த மாதிரி பவருக்கு மேலே பவர் இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதோட ப்ராடக்ட் என்ன? 32 into 2 64. ஸோ 2 பவர் 64 வரும். இந்த மாதிரி டிவைட்ல இருக்கும் போது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் பவர்ஸை. ஸோ இங்கே நம்ம 224ல இருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 160 வரும். ஸோ 2 பவர் 160. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி யூனிட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த 2 பவர்ஸ்ல நம்ம பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா இங்க வந்து நம்ம 2 பவர்ல தான் ஆன்சர் இருக்கு. ஸோ அதோட பேட்டர்ன் நம்ம பார்க்க போறோம். 2 பவர் 1 2, 2 பவர் 2 4ன்னு நம்ம லைனா எழுதியிருக்கோம். அதோட யூனிட் டிஜிட்ஸ் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ 2 4 8 6 2 4 8 6ன்னு அந்த யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதோட யூனிட் டிஜிட்ஸ் 2 4 8 6 2 4 8 6ன்னு ஒவ்வொரு 4 நம்பர் இருக்கும். ஸோ இந்த 4 நம்பர் முடிஞ்சதும் மறுபடியும் இதே 4 நம்பர்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது. அதனால இதுல இருந்து நம்ம யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பவரை நம்ம டிவைட் பண்ணணும். எதால டிவைட் பண்ணணும்னா ஒவ்வொரு 4 நம்பர்ஸ்க்கும் அது மாறுறதுனால நம்ம 4ஆல டிவைட் பண்ணணும். இப்போ இங்க பவர் என்ன? 1. ஸோ 1 டிவைடட் பை 4 பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? 1. ஸோ ரிமைண்டர் 1ஆ இருந்துச்சுன்னா நமக்கு யூனிட் டிஜிட் 2. இப்போ பவர் 2. பவரை வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்றோம். அப்போ 2 டிவைடட் பை 4 ரிமைண்டர் என்ன? 2. அப்போ ரிமைண்டர் 2ஆ இருந்துச்சுன்னா நமக்கு யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 4. இப்போ அதே மாதிரி 6க்கு பார்க்கலாம். இப்போ 6க்கு பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். இப்போ ரிமைண்டர் 2ஆ இருந்தா யூனிட் டிஜிட் என்ன? 4. அதே மாதிரி 3 ரிமைண்டரா இருந்துச்சுன்னா நமக்கு யூனிட் டிஜிட் 8ஆ இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 7 டிவைடட் பை 4 ரிமைண்டர் 3 கிடைக்கும். அண்ட் அதோட யூனிட் டிஜிட் வந்து 8. ஒருவேளை ரிமைண்டர் 0வா இருக்கு. இப்போ 0வா இருந்துச்சுன்னா நமக்கு யூனிட் டிஜிட் 6ஆ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 4 4ஆல டிவைசிபிள் ஆகும். ஸோ ரிமைண்டர் 0 தான் வரும். அண்ட் 8ம் பவர் வந்து நம்ம டிவைட் பை 4 பண்ணா ரிமைண்டர் 0 வரும். ஸோ அதோட யூனிட் டிஜிட்டும் 6. ஸோ இந்த மாதிரி நம்ம பவர்ஸை டிவைட் பை 4 பண்ணிட்டு அதுல இருந்து அந்த ரிமைண்டர் வச்சு நம்ம அதோட யூனிட் டிஜிட் சொல்லலாம். ஸோ இங்க நமக்கு 160 பவர் கிடைச்சிருக்கு. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். இப்போ ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா நமக்கு யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 6. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் யூனிட் டிஜிட் தான் இங்க கேட்டிருக்காங்க. அதனால யூனிட் டிஜிட் ஆஃப் 2 பவர் 224 divided by 4 power 32 is 6. இதுதான் ஆன்சர். Second question, there are 5 bottles in a container. Every day a new container is brought in. How many bottles would be there after 4 days? So bottles in a container வந்து in one container வந்து 5. ஸோ டெய்லி வந்து நமக்கு எத்தனை கண்டெய்னர் எடுத்துட்டு வராங்க? ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு வராங்க. அண்ட் அது வந்து 40 டேஸ்க்கு எடுத்துட்டு வராங்க. ஸோ 40 டேஸ் கழிச்சு எத்தனை கண்டெய்னர் இருக்கும்னா 40 கண்டெய்னர்ஸ் இருக்கும். அப்போ எத்தனை பாட்டில்ஸ் இருக்கும்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் ஆஃப்டர் 40 டேஸ் என்ன பண்ணணும்னா 40
டேஸ்க்கு ஒவ்வொரு நாளும் 5 பாட்டில்ஸ் வரும். அதாவது ஒரு கண்டெய்னர் வரும். அந்த ஒரு கண்டெய்னர் 5 பாட்டில்ஸ் இருக்கு. ஸோ 5 பாட்டில்ஸ் வரும். ஸோ 40 into 5 தான் ஆன்சர். 200 bottles. Third question, write the given number as the product of two or more powers in three different ways. The powers can be any integers. So இதுல first question என்ன கொடுத்திருக்காங்க 64 cube. So 64 cube நம்ம 3 waysல powersல எழுதணும். So நம்ம powersல எழுதுறதுக்கு நம்ம prime factorization பண்ணா அது நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால first prime factorization பண்ணுவோம். 64 prime factorization பண்ணா 2 tables 32, again 2 tables 16, 2 tables 8, 2, 4, 2, 2. So இதோட prime factors என்ன 1, 2, 3, 4, 5, 6, 6 தடவை 2. So 2 power 6. இப்போ 64 நம்ம 2 power 6 cubeன்னு எழுதலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் 2 or more பவர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த 2 power 6 ரெண்டு விதமா பிரிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 வந்து 2 power 3 and 2 power 3 பிரிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க மேல இருக்க கியூப். ஸோ ஆன்சர் இப்போ உள்ள இந்த பவரை நம்ம உள்ள எடுத்துட்டு வந்தா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 3 3s are 9 into 2 3 3s are 9. So this is the first way of expressing 64 cube in a two different ways. And இப்போ second option இந்த 6 வந்து நம்ம வேற எப்படி பிரிக்கலாம் 4 and 2 பிரிக்கலாம். இப்போ 4 2 ஏன்னா 4 plus 2 6 இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும் போது நம்ம ஒன்னா சேர்த்தா நம்ம பவர்ஸை பிளஸ் பண்ணுவோம். ஸோ 4 plus 2 6, இங்கேயும் 3 plus 3 6 அந்த மாதிரி தான் நம்ம பிரிக்கிறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு 6 வரணும், அந்த மாதிரி பிரிக்கிறோம். இப்போ இதுக்கும் கியூப் போட்டு இப்போ 4 3s are 12, இந்த 3 2s are 6. ஸோ 2 power 12 into 2 power 6 இப்படியும் எழுதலாம். அண்ட் தேர்ட் இப்போ எப்படி பிரிக்கலாம்னா 5 பிரிக்கலாம். இப்போ 5 plus 1, ஸோ 5 1, 5 plus 1 6. ஸோ இப்போ முதல்ல 3 3 பிரிச்சோம், இப்போ நெக்ஸ்ட் 4 2 பிரிச்சோம், அண்ட் இப்போ 5 1 பிரிக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2 power 5 cube. அப்போ 5 3s are 15, இங்க 3 1s are 3, அப்போ 2 into 3. So these are the three different ways of expressing 64 cube in product of two or more powers. Second question 192 power 8. So இதுக்கும் நம்ம prime factorization முதல்ல பார்க்கலாம். இப்போ இது வந்து 2 tables 96 48 வரும், இதுவும் 2 tables. So 24 12 6 அவ்வளவுதான். ஸோ இதோட ஆன்சர் வந்து 2 power 6 into 3. ஸோ இந்த 2 power 6 into 3, ஸோ இந்த 192 நம்ம 2 power 6 into 3 எழுதிக்கிறோம். இப்போ இதோட 3 ways நம்ம எழுதலாம். இப்போ இதை வந்து நம்ம உள்ள கொண்டு வந்து 6 8s are 48, இது வந்து 3 power 8. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வே. இப்போ இந்த 2 power 6 நம்ம அந்த 3 மல்டிப்ளை பண்ணலாம். லைக் 2 power 5 மட்டும் எடுத்துட்டு ஒரு 2 நம்ம 3 மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 3, இப்போ 3 2s are வந்து 6, அதனால 2 power 5 into 6ன்னு போட்டுக்கலாம். the whole power 8 இங்க இருக்கிறதுனால இப்போ இந்த 8 5 மல்டிப்ளை பண்ணி 2 power 40 into 6 power 8. ஸோ இது செகண்ட் வே. இப்போ தேர்ட் வேல நாங்க 2 power 5 எடுத்த மாதிரி இன்னொரு 2 நம்ம வெளியில எடுத்துடலாம். அப்போ இன்னொரு 2 வெளியில எடுத்தா நமக்கு 2 power 4 கிடைக்கும். அண்ட் 2 2 வெளியில எடுத்திருப்போம். ஸோ 3 2s are 6, இன்னொரு 2 எடுத்த பேரு 6 2s are 12 ஆயிடும். ஸோ 12 the whole power 8. இப்போ இந்த 8 உள்ள கொண்டு வந்தா 8 4s are 32.
and 12 power 8. So இது வந்து third option. So these are the three different ways of expressing 192 power 8 in the product of powers. இப்போ third question 32 power minus 5. ஸோ பவர்ல மைனஸ் இருக்கிறதுனால ஒன்றும் டிஃப்ரெண்டா பண்ண போறது இல்லை, அதே மாதிரி தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்க போறோம். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது 2 power 5. ஸோ இந்த 2 power 5 நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல எழுதிக்கலாம். ஸோ 2 power 5 வந்து ஒரு 2 மட்டும் தனியா எடுத்துட்டு 2 power 4 into 2 அந்த மாதிரி எழுதிட்டு பவர் -5. ஸோ இப்போ அந்த -5 நம்ம உள்ள எடுத்தா என்ன கிடைக்கும், -20 into 2 power -5. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் 3 2 எடுத்துட்டு இந்த 3 2 எடுத்துட்டு இந்த 2 2 தனியா எழுதிக்கலாம். இப்போ 2 ஸ்கொயர். இப்போ 3 + 2 5. ஸோ இதை தான் நம்ம பிரிச்சு எழுதியிருக்கோம். இங்க -5. இப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2 power -15 into 2 power -10. ஸோ இது வந்து செகண்ட். இப்போ 2 ஸ்கொயர்னு எடுத்தா இந்த 2 கியூப் வரும். ஸோ இதே மாதிரி வேல்யூ தான் நமக்கு வரும். அதனால இப்போ வந்து நம்ம 2 கியூப் எடுத்துட்டு 2 ஸ்கொயர் வந்து நமக்கு 4. ஸோ 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 கியூபை இந்த 5ஓட மல்டிப்ளை பண்ணா -15. இங்க 2 பவர்ஸ்ல இருக்கு, என்ன இங்க நம்ம வந்து 4 பவர்ல எழுத போறோம். ஸோ 4 power -5. இது வந்து third way of writing 32 power -5. Fourth question, examine each statement below and find out if it is always true, only sometimes true or never true. அதாவது எப்பவுமே உண்மையா தான் இருக்குமா, இல்ல சம்டைம்ஸ் எப்பயாச்சும் ஃபால்ஸாவும் இருக்கும், சில டைம் ட்ரூவாவும் இருக்கும், இல்லைன்னா எப்பவுமே ஃபால்ஸ் தான், அதாவது நெவர் ட்ரூ, ட்ரூவாவே வராது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. So first statement, cube numbers are also square numbers. So for example, நம்ம 8 எடுத்துப்போம். 8 வந்து 2 cube, 2 into 2 into 2 8. So இது வந்து ஒரு cube number. இப்போ அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்ல. So 8 வந்து ஒரு not a square number. So இது வந்து false. வேற ஒரு நம்பர் இருக்கும் 64. 64 வந்து 4 cube. ஸோ இது வந்து ஒரு கியூப் நம்பர். இது வந்து ஸ்கொயர் நம்பரா, ஆமா, இது வந்து 8ஓட ஸ்கொயர். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ஸ்கொயர் நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் சம்டைம்ஸ் ட்ரூ. ஏன்னா 8 நம்ம பார்த்தோம்னா 8 ஒரு கியூப் நம்பர் தான், அது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லை. பட் 64 பார்த்தோம்னா அது கியூப் நம்பரும் கூட அண்ட் ஸ்கொயர் நம்பரும் கூட. So இங்க என்ன கேக்குறாங்க, cube numbers are also square numbers. So sometimes it is true, sometimes it is false. So answer is only sometimes true. Second statement, fourth powers are also square numbers. இப்போ fourth powerனா என்ன, இப்போ n power 4 இதுதான் fourth power. ஏதாவது ஒரு நம்பருக்கு பவர் வந்து 4 இருந்துச்சுன்னா இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 2s are 4. இப்போ பவருக்கு மேல பவர் 2 2s are 4. இது வந்து இப்படி எழுதலாம் பிரிச்சு. அப்போ ஒரு பவர், fourth power also a square number. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2 power 4ன்னு எடுத்தா அதை இந்த ஃபார்மேட்ல எப்படி எழுதலாம்னா 2 square the whole power square. ஸோ இதுல வந்து அதே மாதிரி 3 power 4ன்னு எடுத்தா 3 square the whole power square. ஸோ இந்த fourth power also a square number. இந்த fourth powerல ஒரு square number இருக்கு. ஸோ எந்த நம்பர் 2 3ன்னு எந்த நம்பர் எடுத்தாலுமே we have square number in the fourth power. So it is always true. இப்போ third question, third statement. Third statement என்னன்னா, the fifth power of a number is divisible by the cube of that number. இப்போ fifth powerனா n power 5. ஸோ இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம், 5 வந்து நம்ம அடிஷன்ல 3 + 2ன்னு எழுதலாம். அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும் போது பவர் நமக்கு ஆட் ஆகும். இப்போ 3 + 2 5. ஸோ நம்ம இப்படி எழுதலாமா, n cube into n squareன்னு. அப்போ இதை வந்து நம்ம
n கியூபால டிவைட் பண்ணா நமக்கு டிவைட் ஆகும். அப்பனா the fifth power of a number is divisible by cube of the number. So n power 5 is divisible by n cube. So n கியூபால டிவைட் பண்ணும்போது நமக்கு கேன்சல் ஆயிட்டு டிவைட் பண்ண முடியுதா, அதனாலதான் n power 5 is divisible by n cube. Fourth statement, the product of two cube numbers is a cube number. So product of two cube number, ஒன்னு n and இன்னொன்னு m. ரெண்டு கியூப் நம்பர் வேற வேற கியூப் நம்பர், ஸோ n m எடுத்திருக்கோம். அண்ட் அதோட ப்ராடக்ட் அது என்ன சொல்றாங்க, இட்ஸ் அ கியூப் நம்பர் சொல்றாங்க. இப்போ நம்ம இதை காமனா எடுத்தா n இன்டூ m ஹோல் பவர் கியூப்னு எழுதலாம். கியூபை வந்து இந்த பவரை வந்து நம்ம காமனா எடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஹோலாவே ஒரு நம்பரா இருக்கும் ப்ராடக்ட் ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த நம்பரோட கியூப் தான் இது. ஸோ the product of two cube numbers is a cube number. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ 2 cube into 3 cube, இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 into 3 the whole cube. இப்போ 2 3s are 6, so 6 cube. இப்போ இது வந்து so this is also a cube number. அப்போ the product of two cube numbers is a cube number. So always true. ஸோ வேற ஏதாச்சும் நம்பர் ட்ரை பண்ணாலும் இது கண்டிப்பா வரும். ஸோ ஆல்வேஸ் ட்ரூ, ஏன்னா என் எம்ங்கிற போடும்போதே நமக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடுச்சு. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, q பவர் 46 இஸ் போத் ஃபோர்த் பவர் அண்ட் சிக்ஸ்த் பவர். ஸோ இது வந்து ஃபோர்த் பவராகவும் இருக்கும் அண்ட் சிக்ஸ்த் பவராகவும் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ பவருக்கு மேல நம்ம பவர் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கும் போது இது 4 இல்ல 6 எடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 46 வந்து 4 and 6 டேபிள்ஸ்ல வந்துச்சுன்னா நம்ம வந்து இத 4th பவர் and 6th பவர்ல பிரிக்கலாம். பட் 46 வந்து 4 டேபிள்ஸ்லயும் வராது, 6 டேபிள்ஸ்லயும் வராது. அப்போ இட் இஸ் நெவர் ட்ரூ. இப்போ இதுக்கு ட்ரூவா இருக்க மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். q பவர் 24 எடுத்தோம்னா 24 வந்து 4 டேபிள்ஸ்லயும் வரும், 6 டேபிள்ஸ்லயும் வரும். அப்போ அதாவது 6 4s are 24. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா q பவர் 4 6, ஸோ 6 4s are 24. இல்லைன்னா q பவர் 6 4ன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து 6th பவர், இது வந்து 4th பவர். ஸோ இந்த மாதிரி எழுத முடியுமான்னு கேட்டாங்க. பட் இந்த மல்டிபிள்ஸ், இந்த 4 and 6 மல்டிபிள்ஸ்ல 46 வராது. அதனால இதை நம்மளால 6th and 4th பவர்ல எழுத முடியாது. அதனால நெவர் ட்ரூ. Fifth question, simplify and write this in exponential form. அதுல first subdivision 10 power minus 2 into 10 power minus 5 equal to என்னது? ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னா பவரோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு. பவரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா. ஸோ n பவர் a இன்டூ n பவர் b என்னன்னு எழுதுவோம், n பவர் a பிளஸ் பின்னு எழுதுவோம். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம எழுத போறோம். -2 இதை ஆட் பண்ணணும். ஸோ -5. இப்போ ஆன்சர் என்ன, 10 பவர் -7. செகண்ட் சப்டிவிஷன் 5 பவர் 7 டிவைடட் பை 5 பவர் 4. ஸோ இது டிவைட்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், n பவர் a டிவைடட் பை n பவர் bனா n பவர் a மைனஸ் b. ஸோ இங்க மைனஸ் பண்ணுவோம். இப்போ பவர்ஸ் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 7 minus 4 3 5 cube. இப்போ ஆன்சர் 5 cube. தேர்ட் சப்டிவிஷன் n பவர் -7 டிவைடட் பை n பவர் 4. ஸோ டிவைட்னா நமக்கு பவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ -7 minus 4 which is equal to 9 power minus 11. Fourth option 13 power minus 2 the whole power minus 3. இப்போ பவருக்கு மேல பவர் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்பர்ட்டி வரும், n power a power b னா n power a n power ab, அதாவது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பவர் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 2s are 6. ஸோ 13 power 6. Fifth subdivision m power 5 n power 12 m and the whole power 9. ஸோ இதெல்லாம் எல்லாமே ப்ராடக்ட்ல தான் இருக்கு. அதனால நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ m வந்து இங்க m பவர் 5 அண்ட் இங்க வந்து m பவர் 9 இருக்கு. அண்ட் n பவர் 12 இங்கேயும் n பவர் 9 இருக்கு. தனித்தனியா போடுறோம். m பவர் 9 n பவர் 9 தனித்தனியா இங்க போடுறோம். இதுல இருந்து நம்ம பவர்ஸை பிளஸ் பண்ண போறோம். ஸோ m ஓட பவர் பிளஸ் பண்ணா 5 plus 9 14
என்னோட பவர்ஸ் ப்ளஸ் பண்ணா 12 + 9 21. சிக்ஸ்த் கொஸ்டின் 12 ஸ்கொயர் வந்து 144 நமக்கு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1.2 த ஹோல் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. இப்போ 1.2 வந்து நம்ம 12 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்டூ 10 பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பை 10 அண்ட் டிவைட் பை 10 ரெண்டுமே பண்றோம். அப்போ மல்டிப்ளை பண்ணா இந்த டெசிமல் பாயிண்ட் போயிட்டு 12 ஆகுது அண்ட் டிவைட் பை 10 அப்படியே எழுதிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கொயர் போடணும். ஸோ 12 பை 10 த ஹோல் ஸ்கொயர்னு வருது. இப்போ 12 ஸ்கொயரோட இது வந்து 12 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். அப்போ 12 ஸ்கொயரோட வேல்யூ 144, 10 ஸ்கொயர்னா 100. இப்போ டிவைட் பை 100 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு ஒரு பாயிண்ட் டெசிமல், இந்த ஜீரோக்கு ஒரு பாயிண்ட் டெசிமல்னா நமக்கு 1.44. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெசிமல் பாயிண்ட்டை பேக்ல கொண்டு வந்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 1.44. இப்போ செகண்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல், அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. ஆன்சர்ல டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 0.12 த ஹோல் ஸ்கொயர். இங்க மறுபடியும் ஒரு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்க எப்படி இருக்குன்னா ரெண்டு நம்பர்ஸ் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு. அப்போ ஆன்சர்ல என்ன வரும்? 4 நம்பருக்கு வரும். இப்போ 144 இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சா 4 நம்பர் வந்துச்சா? ஸோ 0.0144 இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நமக்கு 12க்கான ஸ்கொயர் தெரியும். அது வந்து டெசிமல் பாயிண்ட்ல இருக்கிறதுனால அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர். அப்போ ஆன்சர்ல நமக்கு என்ன வரும்? 4 நம்பர் வரும். அதனால 4 நம்பர் வர மாதிரி முன்னாடி 3 நம்பர்ஸ் இருக்கு, 4 நம்பர் வரணுங்கிறதுக்காக நம்ம ஒரு 0 ஆட் பண்ணி பாயிண்ட் வைக்கிறோம். இதை நம்ம செக் பண்ணலாம். 0.12. இங்க வந்து 12 வரணும்னா நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100 பண்ணணும். அப்பதான் நமக்கு இங்க 12 வரும். இப்போ இங்க 12 வந்துடுச்சு, இங்க 100 இருக்கும். இப்போ ஸ்கொயர் பண்ணா நமக்கு 144 கிடைக்கும். 100 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 10,000 கிடைக்கும். இப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 4 ஜீரோஸ். 1 2 3 4. இப்போ இங்க பாயிண்ட் வச்சு இந்த 0 போடணும். அப்படிதான் 0.0144 வந்துச்சு. ஸோ இப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அது ஸ்கொயர் பண்ணும்போது டபுள் ஆகும். இப்போ இங்க 2 இருக்கிறதுனால இங்க 4, இங்க 1 இருக்கிறதுனால இங்க 2, அந்த மாதிரி மாறும். இப்ப அதுல தேர்ட் சப்டிவிஷன். இதுக்கு வந்து நம்ம டைரக்டா எழுதலாம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர்ல என்ன வரும்? 12 ஸ்கொயர் வந்து நமக்கு 144ன்னு தெரியும். ஆன்சர்ல நமக்கு 6 டிஜிட்ஸ் வரும். அப்போ 1 2 3 4 5 6 இங்க பாயிண்ட் வைக்கணும். அப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் வந்துருச்சு. கொஸ்டின்ல 3, ஆன்சர்ல 6 டிஜிட். அண்ட் 12 ஸ்கொயர் வச்சு நம்ம 144 எழுதிட்டோம். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் 120 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 120 நம்ம 12 into 10ன்னு எழுதலாம். இப்போ 12 வந்து 144, 10 ஸ்கொயர் வந்து 100. இப்போ ஆன்சர் 14400. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.